ஏய் ரஞ்சினி, நான் உங்களை பார்த்ததுதான் தப்பு ரஞ்சினி. ஆனா நீங்க செஞ்சதெல்லாம் ஊர் உலகமே பாராட்டுற விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் ஆட நீங்களா? என்ன ரஞ்சினி இப்படி கேக்குற? உன் நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்க மாட்டீங்கடா. அப்படி இல்ல ரஞ்சினி. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சீனு கிட்டயும், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஏன் கிட்டயும். ச்சே, எவ்வளவு பொய். அது பொய் இல்ல ரஞ்சினி, அது எங்களோட ராஜதந்திரம். அப்படியே அரைஞ்சிருவேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப சப்ப கட்டி நிக்கிறீங்களா? உனக்காக தான் ரஞ்சினி செய்யறோம். அதனால எங்களுக்கு எதுவும் தப்பா தெரியல. டேய், நான் இதெல்லாம் கேட்டனா? அது நீ உனக்குன்னு எதுதான் கேட்டிருக்க ரஞ்சினி? நீ கேட்கலன்றதுக்காக நீ படுற வேதனையை நாங்க பார்த்துட்டே இருக்கணுமா? அந்த அம்மாஞ்சிக்கு உன் அருமை புரியல. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேற வழி தெரியல ரஞ்சினி. அதனாலதான் உங்களை மீட் பண்ண வச்சு அத போட்டோ எடுத்து சீனுக்கு பார்த்திருக்க பொண்ணோட அப்பாட்ட அனுப்பிடலான்னு திட்டம் போட்டோம். அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சேர்த்துடலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்களா அப்படிதான் ரஞ்சினி. பசங்கனாலே அப்படிதான் ரஞ்சினி. ஆமா ரஞ்சினி. பாருங்களுக்கு எதனா பிரச்சனை நாங்க எது வேணா செய்வோம். எங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். ஐயோ டேய், நீங்க செஞ்ச காரியம் எனக்கு சந்தோஷத்தை தராதுடா. ரஞ்சினி, ரஞ்சனி, எங்களை யாராவது லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வேற யாரு கூட நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா அதை நீ தடுத்து நிறுத்தவே மாட்டியா? டேய் டேய், ரெண்டு பேரும் லவ் பண்ணது வேறடா. சீனு தான் என்ன லவ்வே பண்ணலையே. நான் விரும்பினது கூட அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னடா ரஞ்சனி, இதுல தப்பு சரியெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் சீனு சீக்கிரமே உன்னை புரிஞ்சுப்பான். அதுக்கு அவன் சிங்கிளா இருக்கணும்ல. இத சொல்றதுதான் பச்சை சுயநலம். அவர் என்ன விரும்பலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விலகிறதுதான் நான் அவர் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கு செய்யற மரியாதை. காயப்படுத்தி காதல வர வைக்க கூடாது. முதல்ல நீங்க எடுத்த போட்டோவை டெலீட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ரஞ்சனி. எப்பவும் மத்தவங்க நல்லதுக்கே யோசிக்கிறியே, கொஞ்சமாவது உன் நல்லதையும் யோசி ரஞ்சனி. இல்ல எங்களையாவது உனக்காக யோசிக்க விடு. யோசிச்சாலும் எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குடா. அது தெரியாம இன்னும் உங்களை விட்டா இது சரிப்பட்டு வராது. டெல்லி, அதை டெலீட் பண்ணிட்டே இல்லையா? இல்ல. டேடி பண்ணாத பண்ணாத. குடுத்துறாதடா, குடுத்தனா. டேய், டெலீட் பண்ணுன்னு சொல்றல. ரஞ்சினி, போடு குடு. வேணாம் வேணாம் ரஞ்சினி. டேய் ரஞ்சினி, ரஞ்சினி, ரஞ்சினி. வேணாம் ரஞ்சினி, சொன்னா கேளு ரஞ்சினி. ரஞ்சினி, ரஞ்சினி. நீங்க சீனுவும் மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திருக்கீங்கடா. அப்படியெல்லாம் இல்ல ரஞ்சினி. இது ஒருவேளை சீனு வீட்டுல வேற யாராவது பாத்திருந்தா என்ன ஆகுறது? அவங்க குடும்பம் சீனு மேல உயிரே வச்சிருக்கு. இப்படி எனக்காக பண்றேன்னு சொல்லி சீனு மாதிரி ஒரு நல்லவரோட கேரக்டரை அசாசினேட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ரஞ்சினி, ரஞ்சினி வேணாம். ரஞ்சினி வேணாம் வேணாம் வேணாம்.
நீங்க எனக்கு நல்லது செஞ்ச வரைக்கும் போதும். இதுக்கு மேலயும் நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சீனு விஷயத்தை இதோட மறந்துருங்க. ஏதோ தெரியாம ரஞ்சனி உங்களால தான்டா. டேய் நாங்க வேணும். அந்த போன்ல பாரு டெலீட் பண்ணிட்டாளான்னு. காஃபி எடுத்துக்கோ. காஃபி எடுத்துங்க. சமந்தி காஃபி எனக்கு சாப்பிடுங்க. வேண்டாம், மத்தவங்களுக்கு நான் வந்துட்டேன். நீங்க காஃபி எடுத்தியா? எல்லாருக்கும் கொடுமா. நல்லா இருக்கீங்களா? நீங்க காஃபி எடுத்துக்கோங்க. உட்காருங்க. நல்லா இருக்கியா? ஐயா. சீனு மா, கிழக்க பார்த்து நில்லுப்பா. எதுக்குமா? ஊரு கண்ணே ஓ மேலதான் இருக்கு. கண் திஷ்டி பொல்லாதது. நில்லு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாக்குற கண்ணு, கண்ட கண்ணு, எல்லா கண் திருஷ்டியும் போடும். துப்பு. இங்கே இரு, எங்கேயும் போயிடாத, நான் போட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. சித்தப்பா 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 ஏய் ஐஸ் குட்டி. சித்திய பாத்தீங்களா? சித்தப்பா ஆ. இனிமே நீங்க என்னோட சித்தப்பா இல்லையா, ஏன்? மாமாவா? ஒரு அக்கா தான் எனக்கு அப்படி சொன்னாங்க சித்தப்பா. நிஜமாவா அச்சச்சோ. சித்தப்பா? அது அப்படியா? எப்பவும் நான் ஐஸ் குட்டிக்கு சித்தப்பாதான். உம்மா. சூப்பர் சித்தப்பா. ஆ. நான் போய் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. போடு. சீனு, என்னம்மா? இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சு கிடக்கு சீனு. உனக்கு அப்புறம் நித்யாக்கு ஒரு நல்லது பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சிரும். மா, நித்யாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம்